ஜெய் குருதேவ். ஸ்ரீ பூஜ்ய குருதேவ் ராமகிருஷ்ணா அவர்களின் காயத்ரி மகா விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர்விஷ்ணுः குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அகண்டமண்டலாகாரம் யாம் ஞேனம் சராச்சரம் யத்பதம் தர்ஷிதம் ஞேனம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம் பாரத தேசத்தின் ஆன்மீகம் ஒரு விசேஷமானது. ஒரு விஞ்ஞானத்தை கூட கற்றுத்தருகிறது. இது ஒரு விசித்திரமானதும் கூட. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேளுங்கள். 3 நாட்களுக்கு இந்த வகுப்புகள் நடைபெறும். 6, 7, 8, 9ஆம் தேதி நடைபெறும். மேலும் ஒரு நாள் கூட அவசியம் என்றால் நடைபெறும். இந்த வகுப்புகளில் கூறும் கல்வி ஞானம் வருங்கால கல்வி முறைக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பழங்காலத்தில் பாரத தேசத்தின் பெருமை தெரிந்து கொண்டு இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று பல தேச விதேசிகள் நினைத்தார்கள். எந்தவித டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் கம்யூனிகேஷனும் இல்லாத பொழுதும் கூட பாரத தேசத்தின் பெருமை அவர்களுக்கு தெரிந்தது. கொலம்பஸ் இந்தியாவை டிஸ்கவரி செய்ய வேண்டும் என்று இந்தியா என்று நினைத்து அமெரிக்காவை கண்டுபிடித்தார். இந்தியா என்று நினைத்து கண்டுபிடித்த அமெரிக்காவுக்கே இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்றால் இந்தியாவுக்கு எவ்வளவு மரியாதை இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பழங்காலத்தில் எந்தவித கம்யூனிகேஷன், டிவி, டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எதுவும் இல்லை. நியூஸ் பேப்பர் கூட இல்லை. அப்படி இருந்தும் கூட பாரத தேசத்தின் பெருமைகள் எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? பாரத தேசம் ஒரு ரத்ன கர்ப்பம். 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் ஹிமாலயா மலை உள்ளது. இப்படி இருந்தும் கூட இதை தாண்டி வந்து இந்தியாவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏன் நினைத்தார்கள்? எதற்காக நினைத்தார்கள்? இங்கு வந்து என்ன பலன் அடைந்தார்கள் என்பது தான் நமது கேள்வி. பாரத தேசத்தின் பெருமை தேச விதேசங்களுக்கு எவ்வளவு பரவி உள்ளது என்பதை நாம் மேப்பில் பார்த்தால் தெரியும். பார்க்கும் இடமெல்லாம் விநாயகர், ராமர் சிலைகளும் இன்னும் பழங்கால சின்னங்களும் இருக்கிறது. எந்தவித பிரச்சார வசதியும் இல்லாத போதும் கூட பாரத தேசத்தின் பெருமைகளை யார் இவர்களுக்கு சொன்னார்கள்? எப்படி தெரிந்தது? யார் இதை பரப்பினார்கள் என்று யோசிக்க வேண்டிய கேள்வி. பாரத தேசத்தில் இன்னும் ஒரு விசேஷம் உள்ளது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை மக்கள் எல்லோரும் பண்டிகைகளை ஒரே மாதிரியாக கொண்டாடுகிறார்கள். தீபாவளி என்றால் நரகாசுரன் கதை, விநாயகர் சதுர்த்தி என்றால் சந்திரன் கதையும் சவித்ரி கதையும் சொல்வார்கள். நவராத்திரியில் தேவி பாகவதம், துர்கா பூஜை செய்வார்கள். ஸ்ரீராம நவமி என்றால் ராமர் கதைகளை சொல்வார்கள். மேலும் ராமாயணம், மகாபாரதம், பாகவத கதைகள் எல்லோருக்கும் தெரியும். பாரத தேசத்தில் பழமொழி பேசிய மக்கள் இருந்தும் பலவித கலாச்சாரங்கள் இருந்தும் கூட கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை எப்படி ஒரே விதமாக பண்டிகைகளை கொண்டாடினார்கள் என்பது நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இப்பொழுது உள்ளது போல் பிரச்சாரம் செய்யும் கருவிகள் இல்லை, டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை. இது எதுவும் இல்லாத போதும் கூட இது எப்படி நடந்தது? எல்லோரும் ஒரே விதமான பண்டிகைகளை எப்படி கொண்டாடினார்கள் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. மேலும் ராமாயணம், மகாபாரதம், பாகவத கதைகள்
சின்ன சின்ன கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கூட தெரியும். எப்படி தெரிந்தது, யார் சொன்னார்கள் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது. சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் நாம் ஒரு பாடம் நடத்த வேண்டும் என்றால் முதலில் சிலபஸ் தயாரிப்போம், பிறகு டைம் டேபிள் போடுவோம், பிறகு அதற்கு கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களை நியமிப்போம். அந்த ஆசிரியர்கள் கூட பிஇடி எம்இடி செய்தவர்களாக இருக்க வேண்டும். பிறகு எல்லாம் செய்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவுடன் அந்த மாணவர்கள் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை சார் என்று நமக்கு திரும்பி சொல்வார்கள். இது நான் ஒரு டீச்சராக இருந்து என்னுடைய அனுபவம். ஆனால் ராமாயணம், மகாபாரதம், பாகவத கதைகளில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் நல்லதெது கெட்டதெது என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ராமாயணம், பகவத கதைகள் எப்படி இப்படி பிரச்சாரம் ஆனது, எல்லோருக்கும் எப்படி தெரியப்படுத்தினார்கள்? எந்தவித வசதி இல்லாத காலத்திலும் கூட இதை எப்படி எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள்? யார் சொன்னார்கள்? எப்படி பரப்பினார்கள் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. சாதாரண ஒரு கிளாஸில் பாடம் நடத்த வேண்டும் என்றால் நாம் சிலபஸ் போட்டு, டைம் டேபிள் போட்டு, டீச்சர்களை நியமித்து சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் இது எதுவும் இங்கு நடக்கவில்லை. ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் இந்த கதைகளை பற்றி தெரியும். எப்படி தெரிந்தது? இதை கற்றுக் கொடுப்பது தான் காயத்ரி மகா விஞ்ஞானம். காயத்ரி மகா விஞ்ஞானம் என்றால் நேச்சர் ஆஃப் சயின்ஸ், நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லலாம். நம் வாழ்க்கை நிலையை கூறுகிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், நம்ம ஜீவன விதானம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுவதுதான் காயத்ரி மகா விஞ்ஞானம். நாம் வாழ்க்கை வாழ மறந்துவிட்டோம். சற்று சிந்தித்து பாருங்கள், நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று. தினமும் காலையில் நாம் ஒரு நிலை உளைச்சலுடனும் இயந்திரம் போல்தான் வாழ்கிறோம். நான் நடத்தும் இந்த கிளாஸுக்கு வரும்பொழுது பென்னும் பேப்பரும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இது மற்ற கிளாஸுகள் நடக்கும் கல்வி அல்ல, காதில் போட்டுக்கொண்டு போகும் வகுப்புகள் அல்ல. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஜீரணம் செய்ய வேண்டிய வகுப்புகள். நான் சொல்வதை மிகவும் ஜாக்கிரதையாக கேளுங்கள். இந்த கிளாஸில் நாம் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் ஜீவன விதானத்தை கற்றுக்கொள்கிறோம். இதை யார் கற்றுக்கொள்ளலாம் என்றால் பிறந்த குழந்தை முதல் சற்று நேரத்தில் இறந்து போகும் ஒரு மனிதன் வரை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் தாய் கருவில் இருக்கும் சிசு முதல் சற்று நேரத்தில் இறந்து போகக்கூடிய ஒரு மனிதன் வரை கற்றுக்கொள்ளலாம். நம் பாரத பண்பாட்டின் இறந்த உடலை கடைசி ஊர்வலமாக ஒரு விழாவை போல கொண்டாடி அந்த உடலை அக்னிக்கு ஆகுத்தியாக கொடுத்து விடுவோம். உன்னதமான சடங்குகளை நமக்கு ரிஷிகள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். ஒரு மனிதனின் வாழ்வு இறப்பதன் மூலம் அழிவதில்லை. அவன் உடல் தான் அழிகிறது, அவனுடைய சேத்தனத்துவம் அழிவதில்லை என்ற சத்தியத்தை நமக்கு ரிஷிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஜீவன விதானத்தை தான் காயத்ரி மகா விஞ்ஞானம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நேச்சர் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ், வாட் இஸ் த டைம் என்ற மூன்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் வாழ்வை எப்படி வாழ வேண்டும், ஹவு டு லிவ் என்ற விஞ்ஞானத்தையும் நமக்கு விளக்குகிறது. இன்னும் சற்று கவனமாக யோசிங்கள். நம் தினசரி வாழ்க்கை எப்படி போகிறது என்று நினைத்து பாருங்கள். நாம் காலையில் எழுந்ததும் ஒரு இயந்திரமாக வேலை செய்கிறோம். வேலைக்கு போக வேண்டும் என்ற அவசரத்தில் அடாவடியாக காலையில் ஆஃபீஸுக்கு புறப்பட்டு செல்கிறோம். அது ஆஃபீஸோ அல்லது ஸ்கூலோ அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனோ, அப்படி புறப்பட்டு போகிறோம். அப்பொழுது நம் மனநிலை எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். காலையில் ஆஃபீஸுக்கு போகும் பொழுது மேனேஜர் சொன்ன வேலையை நாம் செய்தோமா, இல்லை அவர் நமக்கு தெரிந்த வேலை தான் கொடுத்தாரா, இல்லை என்ன வேலை கொடுக்கப் போகிறார் என்ற மன உளைச்சலுடனே ஆஃபீஸுக்கு ஒரு வழியாக புறப்பட்டு 3 மணி நேரம் பிரயாணம் செய்து ஆஃபீஸை அடைந்து விடுவோம். எப்படியோ கஷ்டப்பட்டு 5 மணி வரைக்கும் வேலை செய்து திரும்பவும் வீட்டிற்கு வந்து விடுவோம். ஆஃபீஸ் டு வீடு, இதுதான் நம்முடைய தினசரி வேலை. நமக்கு இருக்கும் 24 மணி நேரத்தில் ஆஃபீஸுக்கு 8 மணி நேரம் செலவு செய்கிறோம். மீதி 16 மணி நேரமும் நாம் வேஸ்ட் செய்கிறோம். இது நம்மளுடைய ஃப்ரீ டைம். இந்த ஃப்ரீ டைத்தை நம் இஷ்டம் போல் நாம் உபயோகித்துக் கொள்ளலாம்.
ஆனால் நாம் அப்படி உபயோகித்துக் கொள்வதில்லை. எல்லோரும் இதைத்தான் செய்கிறார்கள். நமக்கு தெரிந்தும் இந்த தவறைத்தான் செய்கிறார்கள். எல்லோரும் செய்வதால் இது மெஜாரிட்டி ஆகிறது. அதனால் இதுதான் நல்லது என்று நாமும் செய்கிறோம். இந்த காலத்தை எப்படி உபயோகிப்பது என்பதுதான் சொல்வது காயத்ரி மகா விஞ்ஞானம். நமக்கு இருக்கும் 16 மணி நேரம் ஃப்ரீ டைம், அதை நாம் எப்படி வேண்டுமென்றாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், வெங்கையசாமி இவர்கள் இதைத்தான் உபயோகித்தார்கள். ஆனால் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று கூறினார்கள். அதனால்தான் அவர்கள் ஒரு லட்சிய மார்க்கமாக அந்த டயத்தை உபயோகித்து பகவான் ஆனார்கள். நாமும் இந்த காலத்தை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். காயத்ரி மகா விஞ்ஞானத்தில் 3 பாதங்கள் உள்ளது. அந்த 3 பாதங்களில் ஒன்று ஹவு டு லிவ், வாட் இஸ் த லைஃப், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நம் வாழ்க்கை விதானத்தை கூறுகிறது. இரண்டாவது சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ் கூறுகிறது. மூன்றாவது காலம் என்றால் என்ன, டைம், இதை பற்றி கூறுகிறது. இதைத்தான் இந்த வகுப்புகளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வகுப்புகளில் நாம் காயத்ரி மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ யோன பிரச்சோதயாத் என்ற காயத்ரி மந்திரம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இதை மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டிதான். காயத்ரி மந்திரம் ஜபம் செய்தால் நமக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த மந்திரத்தை எப்படி உபயோகிப்பது என்பது நமக்கு தெரிவதில்லை. அதன் உபயோக விதானம் கூட நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. ஏதோ காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். நாம் ஆன்மீகம் என்றால் நமக்கு காமன் சென்ஸை பக்கத்தில் வைத்து விடுவோம். காமன் சென்ஸை உபயோகித்துக் கொள்வதில்லை. ஒருவன் உதாரணத்துக்கு ஒன்று கூறுகிறேன். ஒருவன் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் முதல் 1st கிளாஸ் முதல் 10th வரை அவன் படிக்க வேண்டும். 10th முடித்தவுடன் 2 வருடம் இன்டர்மீடியட் படிக்க வேண்டும். இன்டர்மீடியட் படித்தவுடன் இன்ஜினியருக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும். பின் எம்செட் என்னும் பரீட்சையை எழுத வேண்டும். இதை முடித்தவுடன் 4 வருடம் காலேஜில் படிக்க வேண்டும். இன்னும் அவன் வாழ்க்கை நிலை உயர வேண்டும் என்றால் 2 வருடம் எம்டெக் படித்தால்தான் அவன் முழு இன்ஜினியர் ஆகிறான். ஒரு மாணவன் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் 1ஆம் கிளாஸ் முதல் 10ஆம் கிளாஸ் வரை அவன் உறங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவன் சிந்தனையெல்லாம் படிப்பின் மீது தான் இருக்கும். இரவு பகல் என்று அவன் படித்து கொண்டு தான் இருப்பான். அவன் ஒரு இயந்திரமாக இருந்து படிப்பான். ஆனால் நாம் ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் இந்த நிலையை நாம் செய்வதில்லை. நாம் ஒரு இயந்திரம் போல் மந்திரத்தை ஓம் பூர்புவஸ்வஹ சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ யோன பிரச்சோதயாத் என்று சொல்லிவிடுகிறோம். அதன் பொருளும் தெரிந்து கொள்வதில்லை. அந்த மந்திரத்தின் மீது நம் மனம் கூட இருப்பதில்லை. ஏதோ மந்திரம் சொல்ல வேண்டும் என்று மாலைகளை சொல்கிறோம். நான் இவ்வளவு மாலை செய்தேன் என்று சொல்கிறோம். ஆனால் அதன் ஒரு உபயோகம் கூட இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் நான் கூறுகிறேன். நான் காசியில் இருந்த பொழுது என் நண்பன் ஒருவன் காயத்ரி மந்திரத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு எனக்கு காயத்ரி தீட்சை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். நானும் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியர் அவர்கள் கொடுத்த காயத்ரி தீட்சையை நான் உனக்கு தருகிறேன் என்று அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தேன். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்து ஒரு நாளைக்கு நீ 3 மாலைகள் செய்ய வேண்டும் என்று கூறினேன். அதற்கு என் நண்பன் அம்மம்மா என்னால் முடியாது என்று கூறினான். சரி, 1 மாலையாவது செய் என்றான். அதற்கும் அவன் முடியாது என்றான். சரி, 24 முறையாவது காயத்ரி மந்திரத்தை கூறு என்று கூறினேன். ஓ, இது ஏதோ நன்றாக இருக்கிறது, அப்படியே செய்கிறேன் என்று கூறினான். 4 நாட்கள் கழித்து உன்னுடைய காயத்ரி தீட்சை எப்படி போகிறது, மந்திரத்தை எப்படி சொல்கிறாய் என்று நான் அவனிடம் கேட்டேன். அவனும் அதற்கு நான் ஆபீஸுக்கு போகும் பொழுது ஷூ போடும் பொழுது 3 முறை கூறுகிறேன் என்று சொன்னான். இது போதாதா என்று மேலும் கூறினான். ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை அவன் மனநிலை ஆலோசனை விதானம் எப்படி இருக்கிறது, இந்த மனநிலை ஆலோசனை விதானம்தான் மாற வேண்டும். இதைத்தான் நாம் காயத்ரி மகா விஞ்ஞானத்தில் கற்றுக்கொள்கிறோம். நாம் 1st கிளாஸில் சேர்ந்து ABCD எழுத கற்றுத்தருவார்கள். நாம் அந்த எழுத்தின் மீது எழுதி மிக ஆர்வத்துடன் எழுதி பழகிக் கொள்கிறோம். பிறகு நாமே எழுத முயற்சி செய்கிறோம்.
அதே போல்தான் ஆன்மீகம் என்பது. இந்த மந்திரத்தை உச்சாரணை செய்ய செய்யத்தான் அதில் இருக்கும் ரகசியங்களும் நன்மைகளும் அதன் பொருளும் நமக்கு புரியும். ஆனால் நாம் அந்த முயற்சியை செய்ய மாட்டோம். ஏதோ மந்திரம் சொல்கிறோம் என்று சொல்லிவிடுகிறோம். அற்புதமான ஆன்மீக வகுப்புகளுக்கு நாம் நேரத்தை கூட ஒதுக்குவதில்லை. பௌதிக கல்விக்கும் பௌதிக வேலைகளுக்கும் நாம் நேரத்தை ஒதுக்கிறோம். இந்த ஆன்மீக வகுப்புகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதில்லை. அங்கு காமன் சென்ஸை கூட உபயோகிப்பதில்லை. பௌதீக கல்வி 1ஆம் கிளாஸ் முதல் 4ஆம் வகுப்பு வரை படிக்கும் பொழுது நம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அழைத்து செல்வோம். அவன் ஸ்கூலுக்கு செல்ல மாட்டான் என்று அடம் பிடிக்கும் போது கூட அவனை திட்டியோ அடித்தையோ ஸ்கூலுக்கு சென்று அழைத்து செல்கிறோம். அதே மனநிலை நமக்கு ஏன் இருப்பதில்லை? இந்த ஆன்மீக வகுப்புகளுக்கு வரும் பொழுது அந்த மனநிலை நமக்கு இருப்பதில்லை. ஆனால் நாம் அந்த மனநிலையை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு கார்ப்பரேஷனில் தண்ணீர் வரும் நேரம், தண்ணீர் பிடிக்க வேண்டும், கிளாஸ் நேரத்தை மாற்றுங்கள் சார் என்று சிலர் கூறுகிறார்கள். இதை நாம் உங்கள் மேனேஜரிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எங்களுக்கு தண்ணீர் வரும் நேரம் சார், ஆபீஸ் நேரத்தை சற்று மாற்றுங்கள் என்று உங்கள் மேனேஜரிடம் கூட உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இந்த நிலை மாற வேண்டும். இந்த ஆலோசனை விதானம் மாற வேண்டும். இந்த சிந்தனை மாற வேண்டும். இதை மாற்றி நமக்கு நல்ல மனநிலையை கொடுக்கத்தான் காயத்ரி மகா விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும்? சேத்ன விஞ்ஞானம், கான்சியஸ் காலம் என்றால் என்ன? அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று. இந்த வித்தை ஒருவன் தாய் கருவில் இருக்கும் சிசு முதல் இறந்து போகும் மனிதன் வரை கற்றுக்கொள்ளலாம். அவன் கற்றுக்கொண்டால் அவன் வாழ்வில் உயரலாம். இதை அரசியல்வாதி, வியாபாரிகள் யார் வேண்டுமென்றாலும், பிஸ்னஸ்மேன் யார் வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம். இந்த வித்தை கற்றுக்கொள்வதன் மூலம் அவன் ஹவு டு லிவ், வாழ்வின் ஜீவன விதானத்தை அவன் தெரிந்து கொள்ளலாம். சேத்தனத்தை விஞ்ஞானத்தின் அவன் கான்சியஸ் இதை தெரிந்து கொள்ளலாம். டைம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். காலத்தின் உபயோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காலத்தின் உபயோகத்தை தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை நிலை மாறிவிடும். இன்னும் சிலர் இன்று காலையில் சொன்ன வகுப்புகளில் நடத்தும் பாடங்களை இரவு மாலை கூட சொல்வீர்களா என்று கேட்கிறார்கள். இந்த மனநிலை மாற வேண்டும். இந்த 3 நாள் வகுப்புகளில் நாம் கலந்து கொண்டால் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன, வாட் இஸ் த டைம், காலத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும், கான்சியஸ் ஆஃப் சயின்ஸ் என்று தெரிந்து கொண்டால் நம் வாழ்வில் ஜீவன விதானம் மாறிவிடும். அதற்குத்தான் எது ஒன்று தெரிந்து கொண்டால் எல்லாம் நமக்கு தெரியும் என்று நான் முன்பே சொன்னேன். அந்த கல்வியைத்தான் இங்கு கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கை விதானம் மாறிவிடும். நம்மளுடைய சிந்தனைகள் மாறிவிடும். காலத்தின் உபயோகம் நமக்கு தெரியும். இந்த 3 நாட்களில் நீங்கள் கற்றுக்கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை நிலை மாறிவிடுவதை உங்களாலே காண முடியும். உங்கள் வாழ்க்கை நிலை மாறிவிடும். காயத்ரி என்றால் யூட்டிலைஸ் ஆஃப் டைம். நாம் இந்த வகுப்புகளுக்கு டைமை கடைபிடிக்க வேண்டும். கரெக்ட் டைத்துக்கு கிளாஸை ஸ்டார்ட் செய்வோம். கரெக்ட் டைத்துக்கு கிளாஸை முடிப்போம். காயத்ரி மந்திரத்தை முதலில் எல்லோரும் கலந்து ஒரே ராகத்துடன் மந்திரம் ஜபம் செய்வோம். தினமும் 10 நிமிடத்திற்கு முன்பு வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை எல்லோரும் ஜபம் செய்ய வேண்டும். இந்த கிளாஸுக்கு வரும் பொழுது சில கண்டிஷன்கள் நான் உங்களுக்கு கூறுகிறேன். மஞ்சள் நிற உடைதான் உடுத்தி கொண்டு வர வேண்டும். உடனே எங்களிடம் மஞ்சள் நிற ஆடைகள் இல்லை என்று கூற வேண்டாம். இந்த நான்சென்ஸ் ஆலோசனைகள் வேண்டாம். உங்களுக்கு இல்லை என்றால் மஞ்சள் நிற ஒரு சால்வையாவது போர்த்துக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு போக போக தெரியும் காயத்ரி என்றால் மஞ்சள் நிறம். காயத்ரிக்கும் மஞ்சளுக்கும் உள்ள லிங்க் உங்களுக்கு 3 நாள் கிளாஸுக்கு வந்தவுடன் தெரியும். கிளாஸுக்கு வந்தவுடன் 10 நிமிடம் காயத்ரி ஜபம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காயத்ரி ஜபம் தானே செய்கிறோம் என்று வாசலில் நின்று சிகரெட் குடிக்காதீர்கள். நல்ல மனதுடனும் ஆலோசனையிடம் இந்த கிளாஸுக்கு வாருங்கள். அதன் நன்மைகள் உங்களுக்கே தெரியும். மஞ்சள் நிற உடையவர்கள் ஒரு பக்கமும், மஞ்சள் நிறம் உடை இல்லாதவர்கள்
இன்னொரு பக்கமும் லைனாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். கிளாஸ் 10 நிமிடத்திற்கு முன் ஆரம்பமாகும். ஆரம்பம் ஆனவுடன் காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்போம். காயத்ரி மந்திரம் எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். காயத்ரி மந்திரத்தை ஒரே ராகத்துடன் நாம் காயத்ரி ஜபம் செய்வோம். 24 முறை இந்த ஜபத்தை செய்வோம். பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியர் அவர்கள் 1981ஆம் வருடம் இமாலய மலை யாத்திரைக்கு சென்ற பொழுது ரிஷிகள் அவருக்கு ஒரு கோரிக்கையை கேட்டார்கள். அந்த கோரிக்கையை நாளைக்கு உங்கள் கிளாஸில் சொல்கிறோம். இந்த கிளாஸில் நீங்கள் வரும் பொழுது, கிளாஸ் முடிந்து நீங்கள் செல்லும் பொழுது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியரின் சேத்தனத்துவத்தை பற்றி உணர்வீர்கள். மேலும் 24,000 ஜபம் செய்தால் ஒரு காயத்ரி அனுஷ்டானமாகும். நாம் 100 பேர் 10 நிமிடம் செய்தால் போதும். எல்லோரும் கலந்து ஒரே ராகத்துடன் காயத்ரி ஜபத்தை செய்வோம். மஞ்சள் நிற உடை கண்டிப்பாக அணிய வேண்டும். காயத்ரி ஜபம் எல்லோரும் செய்ய வேண்டும். கிளாஸ் முடிந்தவுடன் முடிவில் தீப யக்னம் செய்ய வேண்டும். இதுவே நம்மளுடைய டைம் டேபிள். இன்று கிளாஸ் ஸ்டார்ட் செய்யும் பொழுது முதல் நாள் ஆவதால் குரு வந்தனம், ஸ்ரீ பண்டித ஸ்ரீராம ஆச்சாரியால் அஷ்டோத்திரம் முதலில் செய்வோம். காயத்ரி மந்திர உச்சாரம் செய்யும் பொழுது இந்த பொம்மையை பாருங்கள். இது காயத்ரி அட்சர ஞாசம். இது ஒரு நாளில் உங்களுக்கு வராது. தினமும் பிராக்டிஸ் செய்தால்தான் இந்த அட்சர ஞானம் வரும். இதை செய்தால்தான் நம் உடலில் காயத்ரி மந்திரம் ஆக்டிவ் ஆகும். 24 வருடமாக காயத்ரி மந்திரத்தை செய்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். யாரும் காயத்ரி அட்சர ஞாசம் செய்வதில்லை. நாம் குரு செல்வதை ஒருபோதும் கேட்பதில்லை. இன்று முதலாவது நாம் இந்த காயத்ரி அட்சய ஞாசத்தை செய்வோம். நம் உடலில் இருக்கும் காயத்ரி மந்திர பாகங்களை எஃபெக்ட் செய்வோம். நம் உடலில் இருக்கும் 24 மந்திர எழுத்துக்கள் டெவலப் ஆகிறது, ஆக்டிவ் ஆகிறது என்ற மனநிலையுடன் காயத்ரி ஜபத்தை நாம் செய்வோம். காயத்ரி ஜபம் செய்தவுடன் 5 நிமிடங்கள் ஆடாமல் அசையாமல் மௌனமாக இருக்க வேண்டும். கண் பொம்மைகள் கூட அசையக்கூடாது. ஏனென்றால் ஒரு இடத்தில் நாம் சிமெண்ட் செய்கிறோம். அந்த சிமெண்ட் அந்த இடத்தில் செட் ஆக வேண்டும் என்றால் அதை அசையாமல் பார்த்து கொள்வோம். அதே போலத்தான் ஜபம் செய்தவுடன் மௌனமாக இருந்தால்தான் அந்த ஞானமானது நம் உடலில் அந்த சக்தி டெவலப் ஆவதை நாம் உணர முடியும். இனிமேல் காயத்ரி ஜபம் செய்தவுடன் 5 நிமிடங்கள் மௌனமாக இருங்கள். இந்த தப்பை யாரும் செய்யாதீர்கள். காயத்ரி ஜபம் எவ்வளவு முக்கியமோ 5 நிமிடம் மௌனம் கூட மிக மிக முக்கியம். கிளாஸுக்கு வரும்பொழுது முதலில் மந்திர ஜபம், தீப யக்னம் இரண்டுக்கும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். காயத்ரி ஜபமும் தீப யக்னமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக இருக்கும். இது இரண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது. மீண்டும் மிக மிக முக்கியம், 5 நிமிடங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். நாம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம். அதேபோல் ஆத்தியாத்ம வித்தை கல்வியை கற்றுக்கொள்வதும் கூட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க வேண்டும். ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த வித கருவிகளும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும். அதே போல்தான் காயத்ரி மகா விஞ்ஞானம். இது ஒரு விஞ்ஞானம், இது ஒரு சயின்ஸ். இதை கற்றுக்கொள்ள கூட அந்த பௌதிக கிளாஸுக்கு வரும்படி எவ்வளவு எஃபெக்டுடன் வரும் கவனத்துடன் வருவீர்களோ அதே போல் இந்த கிளாஸுக்கு கூட நீங்கள் வர வேண்டும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் குரு 16 அடி எடுத்து வைத்து நமக்கு நன்மை செய்வார்கள். இந்த 3 நாட்கள் நீங்கள் கிளாஸுக்கு வந்தவுடன் உங்கள் வாழ்க்கை நிலை எவ்வளவு உயரப்போவது என்பதை நீங்களே கண்கூட காண்பீர்கள். காயத்ரி மகா விஞ்ஞானம், உன்னதமான விஞ்ஞானம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முதல் பாகத்தை நான் தமிழில் உங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் 2வது பாகத்தை மிக விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.